படாது இருந்தா தான் அந்த உண்மையான சிலம்பத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. அந்த மாதிரி அந்த சிம்சோன் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்றார். அப்பொழுது எவ்வளவு பயங்கரமான டயர்டா இருக்கும். பயங்கரமா சுத்தி அடிச்சிருப்பா, சங்கு சக்கரம் மாதிரி. அல்லேலூயா. அப்படி அடிக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் செத்து போயிட்டாங்க. சொத்தி முடிச்சு எல்லாம் அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் பார்க்கும்போது பயங்கர டயர்டு. அப்பொழுது அவன் மிகவும் தாகம் அடைந்து அல்லேலூயா. இப்ப என்னாச்சுன்னா எல்லாம் 1000 பேர்த்த கொன்னாரு. ஆனா கொன்ன முடிச்ச கடைசியில இவர் உயிர் போக கிடக்கிறாரு. ஏன்னா ரொம்பவும் தாகம், டயர்டு, என்ன செய்யறேன்னே தெரியல. ஆண்டவரே, இத்தனை பேர்த்த நான் ஒருத்தன் கொன்னேன், ஆனா அதை காட்டிலும் இப்ப நான் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும் போல இருக்கிறனே, தாகத்தால விடாய்த்து போயிருக்கிறனே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் 19ஆம் வசனம், அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடி பார்க்கும் பொழுது அப்பொழுது லேகியில் உள்ள பள்ளத்தையே ஆண்டவர் பிளக்க பண்ணினார். ஹல்லேலூயா. பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணனா அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அடையாளம் நடந்திருக்கிறது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பஞ்சமா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை தாகமா இருக்குது, என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இருக்குது, உயிர் போகிற சூழ்நிலை மாறி விடாய்த்து போயிருக்கிறனே என்று கூட நீங்க நினைக்கலாம். ஆண்டவரிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, என் மூலமாக 1000ங்களுக்கு நீ ரட்சிப்பை கொடுத்தீர், என் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, அதே போல இன்னைக்கும் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தையும் என்னை ரட்சியுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ளவர்களை ரட்சியும். ஏன்னா விடாய்த்து போயிருக்கிறனே, டென்ஷனாக இருக்கிறனே, என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத மாதிரி நான் நினைக்கிறேன், ஒன்றுமில்லாத வெறுமையை போல எண்ணுகிறேன். தயவு செய்து என்னை நினைத்தருளும், என்னை உயிர்ப்பியும், என் குடும்பத்தை உயிர்ப்பியும், என் பிள்ளைகளை உயிர்ப்பியும் என்று சொல்லும் போது நிச்சயமாக ஆண்டவர் சிம்சோனுக்கு பள்ளத்தையே பிளந்து தண்ணீரை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த சிம்சோன் பேர் வச்சா, அந்த பள்ளத்தில் வந்த நீருக்கு பேரு என்ன கோரி என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ ஒரு புதுசா ஒரு பாட்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா.